வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி ரைட் சைடு கிட்னி ரொம்ப டேமேஜ் நீங்கிடுச்சு. டெத் ஆகிற ஸ்டேஜ். ஆனால் தேவை ஒரு 6 நாளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு 1 லட்ச ரூபா எங்கள் ஃபீஸ் வாங்கினாங்க. அதான் சூப்பராக ட்ரீட்மெண்ட் பார்த்து கிட்னி வீங்கிற கிட்னி ஆர்டர் புதிதாக்குனாரு, யூரின் இன்ஃபெக்ஷனை சுகமாக்குனாரு. இப்போ முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் இந்த பூமியில் இன்னும் முடியல. அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இருக்குது. நான் ஓடணும். நேற்று முந்தானத்தில் இங்கே வர 3 கிலோமீட்டர் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் இங்கே வந்து இன்றைக்கி வந்துருக்கிறேன். என்ன என்னுடைய பலத்தில் ஆகுவா? பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் தேவன் உதவி செய்து லேசான காரணம். எனக்கு சுகர் வந்துருக்குது. சுகர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரைட் சைடு கிட்னி வீங்கி அவனுடைய கிருமினால இப்போ முன்னாடி உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள பையனா இல்லையா? ஆண்டவரை நேசிக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அவர் நேசிக்கிறதால தான் அவங்களையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை போல பிறரையும் நேசின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் எவ்வளோ நல்லவர். இந்த வருஷம் விபிஎஸ் சந்தித்தேன். இப்போ கிறிஸ்துமஸ் சந்திக்க வச்சிருக்காரு. நான் செத்துதான் இந்நேரம் 3 மாதம் 4 மாதம் ஆயிருக்கும். ஆனால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், அழைக்கப்பட்ட அழைப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். உயிருள்ள நாள் மட்டும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இதனால் சம்பாதிக்க முடியுமா? கை வரும், வேலை வரலன்னு வராது. பொருள் கூட எடுத்துக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்னை இந்தியா ஒலிம்பிக் பேரெல்லாம் போயிட்டு இந்த வருஷம் நான் 8.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சோத்துக்கே வழியில்லாத என்ன 8.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கோம்னா எவ்வளோ நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. டெல்லியில் போய் விளையாண்டேன், சென்னையில் போய் விளையாண்டேன், ஹரியானாவில் போய் விளையாண்டேன், குஜராத்தில் போய் விளையாண்டேன், ஒரிசாவில் போய் விளையாண்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் விளையாண்டு போட்டு பேசுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆவின் பழம் தொழில் செய்ய வச்சிருக்காரு. நேஷனல் ஹைவேல ஒரு ஆவின் பழம் வச்சிருக்கேன். அந்த கடையில் இருக்கிற வருமானத்தை வச்சும் எனக்கு ஊழியத்தை தாங்க அநேகர் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்க இருக்கிறத வச்சு நான் சுவிசேஷ ஊழியம் தெருக்களில், பஸ் ஸ்டாண்டில், சந்தைகளில், கிராமங்களில், காலேஜில், ஸ்கூலில், காலேஜில் மோட்டிவேஷனாக போய் ஸ்பீச் பண்ணுவேன். அவனுடைய அன்பை எப்படியாவது இருக்கும், ஏதாவது ஒரு ஆண்டவர் அன்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. தேவரே நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. அவர் சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் சந்திக்கணும், உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும், அப்பாவோட அன்பை சொல்லணும்னு தான் உயிரோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவன் அன்பை தான் உங்களுக்கு சோவிங் சீட்ஸ் ஸ்தாபனத்தின் மூலமாக உங்களுக்கு விட்டு கொடுத்து வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சோவிங் சீட்ஸ் ஸ்தாபனம் ஆஸ்திரேலியா தேசத்தில் இருக்கு. அங்கிருந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா உங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறதுனால தான் அவங்க அனுப்பி அவருடைய அன்பை சொல்லி கிடைக்காத பிள்ளைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நமக்கு எப்படி பொக்கிஷமாக ஏசப்பா மனித பிறவியில் பிறந்து நமக்காக ரத்த சிந்தி மதித்து 3ஆவது உயிரோடு இருந்தாரோ அந்த தெய்வத்தை காட்டதான் உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சி உங்களுக்கு என்ன நான் சொன்னேன் நான் சொல்லி போகலாம். செத்து போன அலெக்சாண்டர் உயிரோடு எழுப்புற தேவன். ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் எப்படி செத்து போனோம் உயிரோடு எழுப்புற தேவன். இப்போ எனக்கு முயற்சி இல்லை. ஆனால் யூரின் போகிறது டீ கூட தான் போவோம். ஆனால் நான் சந்தோஷம்.